எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வாட்ஸ்அப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நிறைய பேர் நிறைய ஆப்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் எல்லாருமே பெஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா டெலிகிராம் வந்து மாறலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சிக்னல் ஆப் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எலான் மாஸ்க் வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் சிக்னல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுபடி இப்போ சிக்னல் ஆப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த சிக்னல் ஆப் வாட்ஸ்அப்புக்கு நிகராக இருக்குதா, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத தான் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சிக்னல் ஆப்பில் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து லாகின் பண்ணுவோம், மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு நம்ம வந்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கான அந்த ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் ஆகிட்டு உள்ளார போயிடும். உள்ளார போனதுக்கப்புறம் நமக்கான யூசர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கான ஒரு பின் வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும். நீங்கள் பின்னாகவும் செட் பண்ணலாம் அல்லது ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி கோடாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். இது ஒரு லாக் ஆப்ஷன் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு போகலாம். இதில் இருக்க ஃபீச்சர்ஸை நம்ம இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ காலை நம்ம 5 பேர் வரைக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம வீடியோ கால் வந்து பேசிக்கலாம். தென் வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்த மாதிரி தான் என் டு என்கிரிப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்லாம் ஆல்ரெடி முன்னே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த என் டு என்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதே வந்து இதில் வந்து இருக்குது. அதேமாரி வாட்ஸ்அப்பில் நமக்கு டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது. அது என்ன அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிடும். நம்ம செட் பண்ண டைமிங்க்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிடும். அதே ஃபியூச்சர் இதெல்லாம் ஆல்ரெடி முன்னே இருந்து வாட்ஸ்அப் வராததுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஆப்ஷன் வந்து சிக்னலில் வந்து இருக்குது. நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது டிரைவரை நம்ம போய் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க, ஏதாவது ஒரு மெசேஜஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், அதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இருக்கிறீங்க. அதில் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எதாக இருந்தாலும் சரி அதை உங்கள் நம்பருக்கு நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து நான் பார்க்கக்கூடியது டியூவல் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோனுக்கு ஒரு சிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருந்தது. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரலல் ஸ்பேஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மூலிமா அது டபுளாக வந்து ஆக்க முடியும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெஸ்க்டாப்பில் இதை வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் லாகின் பண்ணணும். ஸோ அதே டெஸ்க்டாப்பில் லாகின் ஆனதை நீங்கள் திரும்ப இன்னொரு டெஸ்க்டாப்பில் வந்து போட்டிங்க அப்படின்னா அது லாகின் ஆகாது. திரும்பவும் நீங்கள் இந்த பழைய டெஸ்க்டாப்பில் இருந்து அதை வந்து லாக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த டெஸ்க்டாப்பில் லாகின் ஆகும். இந்த மாதிரி ஒரு சிம்லேருந்து ஒரு இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செக்யூர்ட் மெசேஜ். ஸோ இந்த மெசேஜில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம என் டு என்கிரிப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் ஆப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து டைப் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் கீழே காட்டும்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாக் ஆப்ஷன் வந்து காட்டும். அப்படி லாக் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனுப்புறது ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த லாக் வந்து இழுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா சேஃப் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம். இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்குது. அப்படி என்னென்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உடனே அவங்களுக்கும் டெலீட் ஆகணும் நமக்கும் டெலீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இமேஜாக ஒரு வீடியோ ஏதோ ஒரு ஃபைலை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 1x அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் பார்த்த உடனே அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடும், நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடும். சிங்கிள் டிக், டபுள் டிக், ப்ளூ டிக். ஸோ இந்த 3 டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச. பட் இது வந்து சிக்னலில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும்போது 1 டிக் வந்து காட்டும், டெலிவர் ஆனதுக்கப்புறம் டபுள் டிக் வந்து காட்டும், பார்த்ததுக்கப்புறம் ப்ளூ டிக் காட்டும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ மட்டும் இல்லாமல்
கொஞ்சம் வந்து கிரே வந்து கலந்த மாதிரியான ஒரு கலரில் வந்து காட்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் சிக்னல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதோட செட்டிங்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் லாக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன் லாக்கில் வந்து இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். அடுத்து அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் இன்ஆக்டிவேட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணுவோன்னு, அதாவது சிக்னல் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்கில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது வெளியே வந்ததுக்கப்புறமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து ஒர்க்கிங்கில் தான் வந்து இருக்கும். யாராச்சும் வந்து நம்ம ஃபோனை டப்புன்னு வந்து எடுத்தால் கூட அது வந்து ஆப் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கும், லாக் வந்து இருக்காது. ஸோ அது வந்து இந்த டைமிங் வச்சு நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த லாக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மேனுவலாக நம்ம வந்து செட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். டப்புன்னு யாராச்சும் நம்மளுடைய மொபைல், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் சரி, யாராச்சும் நம்மளோட மொபைல் வந்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட மெசேஜஸ் வந்து படித்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகாது. நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து எடுக்க முடியாது. அந்த ஒரு பேஜை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க முடியாது. அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இக்னோரண்ட் கீபோர்டு. ஸோ இந்த கீபோர்டு வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரௌசர்ஸ்லாம் வந்து பார்த்துருவோம். க்ரோம் ப்ரௌசரில் வந்து இருக்கும். நிறைய ப்ரௌசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இக்னோட்டிக் மோடு வந்து இருக்கும். ஸோ இந்த மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டில் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய கீபோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் எந்தெந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேக்கப் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத யாராலுமே வந்து சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சேவ் பண்ணாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிட்டே தான் வந்துடும். ஸோ சேவ் ஆகாமல் நீங்கள் டைப் பண்ணுறது அங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கொடுத்த மாதிரி ரீட் ரெசிப்ட்டு, ஸோ என் ரெசிப்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அங்கே கிளிக் பண்ணி உங்களோட பின்னை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்கப், ஸோ பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்னல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஆர் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லேயே வந்து இருக்கும். ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே ரீஸ்டோர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம். பட் அப்படி சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். கீப் மெசேஜஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான, அதாவது ஒரு டைம் பீரியட் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து மறை வைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய சேட் பண்ணுவேன், கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து டெலிட் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கான டைமிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஒரு 30 நாளோ இல்லை ஒரு மாதமோ இந்த மாதிரியான டைமிங் எல்லாமே வந்துருக்கும். ஸோ அந்த டைமிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 30 நாள் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டு டிவைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டு டிவைஸ்ன்னு இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 மொபைல் அண்ட் 1 டெஸ்க்டாப் இந்த ஒரு ரேஞ்ச் தான். ஸோ 1 to 1 மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. வேறு எந்த ஒரு டெஸ்க்டாப்லையும் நம்ம வந்து லாகின் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தட். வேறு யூசர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு தவிர வேறு யூசர்ஸ் யாராச்சும் வந்து இருந்தீங்க, ஐஃபோன் யூசர்ஸ் இருக்கீங்க, மேக் யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா மேக்குக்காக இருக்கட்டும் சரி, ஐஓஎஸ்க்காக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து பார்க்கும்போது நம்மளால் வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் வந்து பண்ண முடியாது. பட் இதில் நம்மளால் வீடியோ அண்ட் ஆடியோ காலை நம்மளால் பண்ண முடியும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் மட்டும் வந்து சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு சூப்பரான ஒரு ஆப். முதல் விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 குரூப் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் டெலிகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 lakh வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம், சேனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நம்மளால் ஒரு சேனலாக இருக்கட்டும் சரி, ப்ராட்காஸ்ட் இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. குரூப்பில் ஒன்லி 150 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக வந்து இது இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் மல்டி டிவைஸ் லாகின். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இல்லை.
ஜஸ்ட் நம்ம நேம் கொடுத்தாலும் நம்மளோட மொபைல் நம்பர் அதோட சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம யாருக்காச்சும் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காட்டும். ஸோ பட் டெலகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த யூசர் நேமை வச்சு யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி மெசேஜ் பண்ண முடியும். பட் நம்மளுடைய மொபைல் நம்பரை யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. இதில் ஒன்லி பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. யூசர் நேம் வந்து கொடுக்க முடியாதே தவிர அது கீழே நம்மளோட மொபைல் நம்பரும் வந்துடுது. பட் இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் லாக். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆப் லாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஆப் லாக் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமிங் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நம்ம என்ன தான் வந்து செகண்ட்ஸில் வந்து செட் பண்ணாலும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. ஸோ அப்படி மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா யாராச்சும் வந்து அதுக்குள்ளார நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி ஃபேமிலி நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அவங்க வந்து உள்ளார போனாங்க அப்படின்னா அது ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்கும். லாக் ஆகாது, ஆன்லேயே தான் இருக்கும். பட் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்து காட்டும் அன்லாக் அப்படிங்கிறத. அங்கே போய்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனில் லாக்குன்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைமிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சரி பண்ணாங்க அப்படின்னா அது செகண்ட்ஸில் நம்ம வந்து வச்சா மட்டும்தான் டக்குன்னு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஆப் பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னும் நிறையவே வந்துருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன செக்யூரிட்டிஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோ உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு அந்த அக்ரி ஆர் நாட் நோ அது வந்து யார் வந்து கொடுத்தீங்க, அக்ரின்னு வந்து எத்தனை பேர் வந்து கொடுத்தீங்க, நாட் நோ எத்தனை பேர் வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேருந்து நான் வந்து சிக்னலுக்கு வந்து மாற போகிறேன் அப்படிங்கிறவங்க யார் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான சந்திக்கும் முறை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜெய். பை கைஸ்.